கன்னி ராசி அன்பர்களுக்கு சதாபிஷேக சனி பகவான் தரக்கூடிய யோக பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைய காணொளியில் நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கோம். எதிர்வரக்கூடிய 3/10/2024 முதல் 27/12/2024 வரை சனி பகவான் கும்பராசியில் ராகுவின் சதய நட்சத்திரத்தில் வக்கரகதியில் சஞ்சரிக்கிறார். இப்படி வக்கரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் சதாபிஷேக யோக சனி பகவானாக நின்று கன்னி ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு மிக அற்புதமான யோக பலனை தர காத்திருக்கிறார். நான் உங்கள் ஜோதிட ஸ்ரீ வர்ஷன். நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. ஸோ சனி பகவானின் சஞ்சாரம் என்பது உண்மையிலேயே இந்த கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு சிறப்பான இடத்துல இருக்குது. சத்துருஸ்தானமாகப்பட்ட 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது என்பது ஒரு அற்புதமான நிலை. ஸோ தொழில் அபிவிருத்திக்கான ஒரு அற்புதமான நற்பலன்களையும் சரியான வாய்ப்புகளையும் வழங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குறிப்பாக இதுவரை தொழில் ரீதியாக இருந்து வந்த சிரமங்கள் நீங்குவதற்கு ஒரு சரியான நேரம். போட்ட முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த விதமான லாபத்தையும் பார்க்க முடியல. தொழில் அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் மிகப்பெரிய முடக்கங்களாக இருக்கிறது. ஸோ இந்த தொழிலை நம்ம மேற்கொண்டு செய்வோமா செய்ய மாட்டோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலேயே இருந்துட்டு வந்த கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய மாற்றங்களை தரும். செய்யக்கூடிய தொழில் சரியானது. நீங்கள் இந்த தொழிலை மிகப்பெரிய அளவுக்கு முன்னெடுத்து செல்ல முடியும். இதன் வழியிலேருந்து அபிவிருத்திங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து சேரும் அப்படிங்கிறத புரிய வைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஸோ அந்த மனசிலிருந்து வந்த குழப்பங்கள் கலக்கங்கள் எல்லாமே நீங்கிடும். பொருளாதார ரீதியாக இருக்கிற சிக்கல்களும் இந்த காலகட்டத்தில் நீங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். உங்களுடைய கடின உழைப்பிற்கான முழுமையான அங்கீகாரத்தை செய்யக்கூடிய சொந்த தொழில் வழியிலேருந்து நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. உங்களுடைய வேலையாட்களும் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய பணியாட்களும் முழுமையான ஒத்துழைப்பை நல்குவதன் வழியிலேருந்து உற்பத்தி திறன்கிறது பன்மடங்கு அதிகரிக்கும். ஸோ இதன் மூலமாக உங்களுடைய பொருட்களுக்கான தேவையும் இந்த காலகட்டத்தில் அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. ஸோ தேவை அதிகரிக்கும் போது அதனுடைய லாபமும் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. ஸோ அதற்கான ஒரு சரியான நேரமாக கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அமைகிறது. குறிப்பாக இந்த பண்ணை தொழில் விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, மருத்துவம் மற்றும் இன்ஜினியரிங் கட்டுமானத்துறை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு. குறிப்பாக இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அபரிவிதமான லாபம் வந்து சேரும். அதுமாரி வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அற்புதமான வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை நிலை. ஸோ இந்த உற்பத்தி திறனும் ஒரு சேவை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த தொழில் அபிவிருத்தி பன்மடங்கு நன்மைகளை தர காத்திருக்கிறது அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை நிலை. அதே சமயம் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த கடன் பிரச்சனைகள்லாம் நீங்குவதற்கும் சந்தர்ப்பம் உண்டு. ஸோ கடன் ரீதியாக ஒரு தொழில் ரீதியான முடக்கங்களை சந்திச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் நிவர்த்தி அடையும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பொருளாதார உதவி வந்து அதன் வழியிலேருந்து ஒரு வருமானத்தை மிகப்பெரிய அளவில் ஈட்டெடுக்கிறதுக்கும் ஒரு குறுகிய கால வருமானங்களை எல்லாமே சம்பாதிப்பதற்குமான ஒரு நேரமாக இது இருக்குது. ஒரு குறுகிய காலத்தில் உங்களுடைய பொருளாதார சிக்கல்களிலிருந்தெல்லாம் மீண்டு வந்து ஒரு தன்னிறைவான ஒரு வளர்ச்சியை நீங்கள் நிச்சயமாக பெற முடியும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மையிலே. எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு நேரம் இது. இதுவரைக்கும் இருந்து வந்த எத்தனை எதிர்ப்புகளும் உங்களுக்கு சாதகமாக மாறி நல்ல பலனை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஸோ செய்யக்கூடிய தொழிலில் இந்த எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கி ஒரு தொழில் என்பது ஒரு அபிவிருத்தியை நோக்கி ஒரு முன்னேற்ற பாதையில் ஒரு அற்புதமான நற்பலன்களை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மையிலே. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் சரியாக பயன்படுத்திட்டிங்கன்னா நிச்சயமாக 100% யோக வாழ்வு இந்த சதாபிஷேக சனி பகவானின் அருளாசியினால் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா தனது வர்க்க கிரகங்கிறதுனால இயற்கையாகவே தொழிலை பன்மடங்கு விருத்தி செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயம் வியாபாரத்துலேயும் ஒரு அற்புதமான லாபங்களை சந்திப்பீங்க. குறிப்பாக இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சம்மந்தப்பட்ட வியாபாரங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது மார்க்கெட்டிங் இது சம்மந்தப்பட்ட ஒரு துறையில் இருக்கக்கூடியவர்கள், தனது பேச்சை முதலீடாக வச்சு அந்த வழியில் ஒரு வருமானத்தை ஈட்டி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமான வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒரு சரியான வேலை அமையல, அந்த வேலை என்னுடைய தகுதி திறமைக்கானதல்ல, நான் கற்ற கல்விக்கான ஒரு வேலையை நான் இன்னும் அமைத்துக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஏகத்திலிருந்து உங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பு, வேலை வாய்ப்பு
கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக அது இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் வேலைவாய்ப்பு உங்களுக்கான ஒரு மனசுக்கு பிடிச்ச ஒரு அற்புதமான வேலைவாய்ப்பை நிச்சயமாக பெற்று மகிழ்வீர்கள். அதேமாதிரி இடமாற்றங்கிறது இந்த காலகட்டத்தில் தவிர்க்கவே முடியாது. பணியிடை மாற்றம், ஊதிய உயர்வுடன் கூடிய ஒரு பதவி உயர்வுடன் கூடிய ஒரு பணியிட மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையை இது உருவாக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இதன் வழியிலும் பல அற்புதமான நற்பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக நடைமுறைக்கு வரும். ஸோ அந்த தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஸ்டாண்டர்டாக கூறக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இது. சனி பகவான் தனது 6ஆம் பார்வையை லாபஸ்தானத்தை வசீகரிக்கிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மனதில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள் எல்லாம் தீரும். ஒரு தெளிவான சிந்தனை பிறக்கும். சரியான விஷயங்களை கிரகித்துக் கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு கொடுக்கும். இந்த வீடு, வண்டி வாங்கின, சொத்து சுகம் இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயங்கள் நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். புதுசாக ஏதாவது வீடு கட்ட திட்டமிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப காலமாக இந்த திட்டமிடுதல்கள் எதையும் நடைமுறைப்படுத்தப்படல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்துச்சுன்னா அதுவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைகூடி வரும். புதுசாக வீடு வாங்கிறதுக்கோ அல்லது வீடு கட்டுறதுக்கோ ஒரு வாய்ப்பை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தருவதோட குறிப்பாக ஆடை ஆபரண சேர்க்கை சார்ந்த விஷயங்களை அபரிவிதமாக சுவீகரிப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி தருது. இந்த கன்னிராசியை சேர்ந்த பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய தாக்கம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ நீங்கள் மனசில் என்ன நினச்சிங்களோ அதெல்லாம் நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். குறிப்பாக மனசில் நினச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே வாங்குவதற்கான அத்தனை விதமான பொருளாதார உதவிகளும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். பெற்றோர்கள் வழியிலேருந்து வரலாம், தங்களுடைய வாழ்க்கை துணை வழியிலேருந்து வரலாம், நண்பர்கள் வழியிலேருந்து வரலாம். உங்களுடைய சுய உழைப்பிலிருந்தே நீங்கள் அதை முழுமையாக பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் கூட இது உருவாக்கலாம். சேமிப்பின் மூலமாக உங்களுடைய லட்சியங்களை, ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு நேரமாகவும் இது அமைகிறது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. கன்னிராசியை சேர்ந்தவங்க பொதுவாக இந்த இடத்துல வந்து சனி பகவான் தன்னுடைய 6ஆம் பார்வையில் அதிர்ஷ்டகரமான யோக பலனை தர்றதுனால ஒரு தெளிவான ஒரு முடிவுகளை முன்னெடுப்பீங்க. பர்டிகுலராக இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்து வந்த சிக்கல்களெல்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு அந்த திருமண தடை அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு அருமையான நேரமாக அது இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. ஸோ அந்த தடைகள் எல்லாமே தகர்த்தெறியப்பட்டு உங்களுக்கான ஒரு நல்ல இல்லற வாழ்க்கை துணை, ஒரு சரியான ஒரு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி கணவன் மனைவி உறவு நிலையில் ஏதாவது மனக்கசப்பு இருந்து பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா அதுவும் இந்த காலகட்டத்தில் கைகூடி வந்து பெரிய மனிதர்களுடைய ஆதரவோடு சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கும். அல்லது உங்களுடைய குழந்தைகளுடைய முன்னேற்றத்துக்காக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக அமைச்சிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தையும் இது உருவாக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. ஸோ எதிர்பாராத ஒரு சில திருப்பங்களும் மாற்றங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. அந்த திடீர் அதிர்ஷ்டமும் தொடர்ந்து அந்த நல்ல குணத்தின் வழியிலான நலன்களை முழுமையாக சுவரிப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. ஸோ போதிய விழிப்புணர்வோடு இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமான மாற்றங்களை நிச்சயமாக தரும். தனது சமசப்த பார்வையால் அயனசயனஸ்தானத்தை வசீகரிக்கக்கூடியதுனால இந்த உறக்கம் பிடிக்காது, தூக்கம் வந்து சரியாக பிடிக்காமல் தூக்கத்தில் கெட்ட கனவுகள் வர்றது அல்லது தேவையில்லாத அந்த விழிப்பு ஏற்படுறது, இதனால் உடல்நலம் பாதிக்கிறது, இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் சரியான மருத்துவர் சிகிச்சையின் மூலமாக அந்த பிரச்சனையிலேருந்தெல்லாம் மீண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கும். குறிப்பாக அதிக அளவில் மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க, மன போராட்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சிக்கல் இந்த காலகட்டத்தில் நீங்கிடும் அப்படிங்கிறத நம்ம அழுத்த நிறுத்தமாக பதிவு செய்கிறோம். ஸோ மருத்துவ சிகிச்சையின் வழியிலிருந்தும் உங்கள் உடல் ஆரோக்கியம் பன்மடங்கு சிறப்பான யோக பலனை பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குது. உடலும் மனமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் அப்படிங்கிறத அழுத்த நிறுத்தமாக பதிவு செய்கிறோம். தனது 10ஆம் பார்வையால் சனி பகவான் தங்களுடைய வீரியஸ்தானத்தை வசீகரிக்கிறதுனால தைரியமான சில முடிவுகளை எல்லாம் முன்னெடுப்பீங்க. இந்த காலகட்டத்தில் ரொம்ப காலமாக ரொம்ப பிரச்சனையோடு இருந்த விஷயங்கள்லாம் சரியான முடிவுகளை டப்புன்னு எடுத்துகிட்டு அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையை நீங்கள் எடுத்து செல்வதற்கான ஒரு நேரமாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம செஞ்சுட்டு வந்து சரியான விஷயம் இல்லை என்றால் உடனடியாக அதிலிருந்து மாறி உடனடியாக அற்புதமான நல்ல விஷயத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கும். தங்களுடைய இளைய சகோதர வழிகளிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஆதாயத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். அவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான மன மகிழ்ச்சியை பெற்றுத்தரும். இந்த சதாபிஷேக சனி பகவான் வந்து உங்களுக்கு ராகுவின் சாரத்தில் நின்று ஒரு சில திடீர் மாற்றங்களையும் தருகிறார், திடீர் அதிர்ஷ்டங்களையும் தருகிறார். சிறு பயணங்கள் வழியிலிருந்து பல அற்புதமான மாற்றங்களையும் தரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கிறது. கன்னிராசியை சேர்ந்தவங்க இந்த உயர்கல்வி, பட்டய படிப்பு, ஆராய்ச்சி படிப்பு இந்த மாதிரி விஷயத்தை ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது அற்புதமாக கைகூடி வரும் அப்படிங்கிறத அறிவுறுத்துகிறோம். வெளிநாடுகளில் சென்று படிக்கணும் அப்படின்னா இதுக்கான முயற்சி இந்த காலகட்டத்தில் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நடைமுறைக்கு வந்துடும். ஸோ அந்த ஏக்கம் எல்லாமே தீர்ந்துடும். அல்லது வெளிநாடு வேலைவாய்ப்பை நீங்கள் எதிர்பார்த்துக்காது இருந்தீங்கனாலும் அந்த வழியிலேருந்து ஒரு நல்ல அற்புதமான
நற்பலன்கள் நடைமுறைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அப்படிங்கிறத அழுத்த நிறுத்தமாக பதிவு செய்கிறோம். சப்த கன்னிமார் வழிபாடு ஒரு சிறப்பான வெற்றிகளை பெற்றுத்தரும். எண்களில் மிதமிஞ்சிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 5 மற்றும் 8ஆம் எண்ணை பயன்படுத்தி நலம் பெறுங்கள். வர்ணங்களில் அடர் பச்சை மற்றும் இளம் மஞ்சள் நிறம் அற்புதமான மாற்றங்களை தரும். வாழ்த்துக்கள்.